காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. இன்று வளர்பிறை சஷ்டி விரத நாள், திருவாதிரை நட்சத்திர நாள், ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி நாள். வீடு கட்டுற போது வாசக்கால் வைக்கிறோம். அந்த வாசக்கால் வைக்கிறது பொதுவாக ஒரு நல்ல நாள், சுப நாள் பார்த்து தான் அந்த வாசக்கால் வைப்போம். அந்த வாசக்கால் வைக்கிற போது பூஜை பண்ணி வைப்பாங்க. இது பொதுவாக நம்ம பண்ணுற விஷயம். அந்த வாசக்கால் வைக்கிற போது வேற ஏதாவது பொருள் அதில் வைக்கணுமா, அந்த வாசக்காலோட நிலக்காலோட வைக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக வைக்கணும். குறிப்பாக மங்கள பொருட்கள் வைக்கணும். என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலம்புரி சங்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பஞ்சலோகம், நவரத்னம், வெர்லி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள், அதே மாதிரி பூஜை செய்யப்பட்ட வாஸ்து யந்திரம். பூஜை பண்ணதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 11 நாளோ 16 நாளோ அல்லது 45-48 நாள் ஒரு மண்டலமோ பூஜை செய்யப்பட்ட வாஸ்து யந்திரம். அப்புறம் வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள், பச்சைக்கற்பூரம், புனுகு, ஜவ்வாது, இந்த மாதிரி வாசனை பொருட்கள், வாசனை திரவியங்கள். அதோட குங்குமம், சுத்தமான குங்குமம், தாழம்பு குங்குமம், இந்த மாதிரி மங்கள பொருட்கள், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், இதெல்லாம் அந்த வாசக்கால் வைக்கிற போது அது கீழே ஒரு லைட்டாக ஒரு இடம் குழி மாதிரி எடுத்து அந்த குழிக்குள்ள இந்த பொருட்கள்லாம் வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட் போட்டு பேக் பண்ணி வாசக்காலை வைக்கிறது தான் விசேஷம். இப்படி பண்ணினோம்னா ஒரு வீட்டுக்கு வாசக்காலுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈசான பாகம், வடகிழக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வாசக்காலும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வாசக்கால் பூஜையும் பொழுது இந்த மங்கள பொருளை வச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும், மகாலட்சுமி வாசம் கிடைக்கும், மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும், வாஸ்துவின் கடாட்சமும் கிடைக்கும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாசம் 9ஆம் நாள். இன்று காலை 6:24 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:22 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரம், அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 4:22 வரை சித்த யோகமும், அதிகாலை 5:59 வரை மரண யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். பணக்கொடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்கும். வியாபாரிகளுக்கு உத்தியோகத்திலே இருந்த சில சங்கடங்கள் குறையும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. மாணவர்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை, மனநிலைமை இருக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாஃப் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாடாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சுக்கிர பகவான் அனுகூலமா இருக்கிறார். பணவரவு உண்டு. மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாளா இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதுக்கு சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அனுகூலமா இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு.
மிதுன ராசி என்பர்களே, ராசிக்குள்ள குரு பகவானுடன் சந்திரனும் இணைந்திருக்கிறார். குரு சந்திர யோகம். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. கடன் விஷயத்துல கவனமா இருங்க. வேலையை பொறுத்தவரையில் பணிச்சுமை இருக்கும், சமாளிச்சிருவீங்க. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, யோகமான நாள். சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமா இருக்கார். அதனால ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார். தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனை சில பேருக்கு வரும். சுய ஜாதகத்தை பாருங்க. டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்பந்தமான பிசினஸ், கோல்டு சில்வர் அடகு கடை வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, துணிச்சலான நாள். சில விஷயங்கள்ல தைரியமா முடிவெடுப்பீங்க. அஷ்டம திசை நடக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு காரியத்துல இறங்கணும். ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு. சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்கா பாசிட்டிவா இருப்பீங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனம் தேவை. ஃபேஷன் டிசைனரா இருக்கிறவங்க, மாடலிங் செய்பவர்கள், இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, சனி பகவானால் சில யோகங்கள் உண்டு. சந்திராஷ்டிரம் முடிகிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாய் வார்த்தைகள்ல. புது நட்புகள் கிடைக்கும். காதல் கைகூடும். மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. பிசினஸை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர், வுட், மரம் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கவனமா இருக்கணும். விசாகம், அனுஷ நட்சத்திரக்காரர்கள். வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும். வக்கீலாக இருக்கிறவங்க, சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பணக்கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. தீய பலன்கள் நீங்கள் குறைய இன்று வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சனி பகவானால் சில சங்கடங்கள் வரும். குடும்ப பொறுப்பு கூடும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. தந்தை தாயுடன் இருந்த பிரச்சனை குறையும். காதல் கைகூடும். உறவுகள் பலப்படும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. பிசினஸை பொறுத்தவரையில் பிளைவுட், அதே மாதிரி கண்ணாடி சம்பந்தப்பட்ட கிளாஸ்வேர் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறவங்க, குரோசரி, மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கும்பம் ராசி அன்பர்களே, 7.5 நடக்குது.
செவ்வாயால் சில சங்கடங்கள் வரும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. வீடு கட்டுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். டிரைவராக இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டராக இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தம்பதிகள் பழைய பிரச்சனைகளை பேசாதீங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. நன்றி, வணக்கம்.